அப்படி என்றால் யாருக்கு பாதுகாப்பு மிக முக்கியம் என்பதை இந்தியா உணர வேண்டும். உங்களுக்கு மலைகளின் வழியாக, சிந்து நதியின் வழியாக தாக்குதல் தொடுக்க பயங்கரவாதிகள் முயல்கிறார்கள் என்றால், எங்களுக்கு 3 பக்கமும் கடல்கோள் அளவுகளால் பிணையப்பட்டிருக்கிற இயற்கை நிறைந்த தமிழ்நாட்டில் கடல்வழி மார்க்கங்களாக பாதுகாப்பு உறுதிப்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். செய்வீர்களா என்கிற கேள்வியை நான் வைக்கிறேன். கண்டிப்பாக வைக்கிறேன். தமிழ்நாட்டு அரசிற்கு நான் சொல்கிறேன், ஏற்கனவே சொன்னதைப் போல கடலோர காவல் பாதுகாப்பு படை தமிழ்நாட்டிற்கு என்று நீங்கள் உருவாக்கி வைத்தால் மட்டும்தான் அது நீங்கள் சட்ட. ஆமாம், அவர் இதுக்கு முன்னாடி சொன்னார், பாராளுமன்றத்தை தமிழ்நாட்டில் நிறுவுவோம்னு சொன்னார். அது வாய்ப்பு இருக்கா? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிவிட்டு கடந்து போக முடியாது. சரி, தற்கொலைகளை பற்றி நேரத்தை கடக்க நான் விரும்பவில்லை. கடலோர பாதுகாப்பு படையை காவல்துறையின் மூலமாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்பது சட்ட விதியே இருக்கிறது. நீங்கள் இப்போ வனத்துறை, கடலோர வனத்துறை இயங்குகிறதா இல்லையா? இயங்கி கொண்டு தானே இருக்குது. பிச்சாவரம், மணல்மேல்குடி போன்ற பகுதிகளில் இன்றைக்கும் கடலோர வனத்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. அதேபோல் காவல்துறையும் ஒரு படையை உருவாக்கி கடலோர காவல் படை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும்.